Hi friends, welcome to JAMMU'S KITCHEN. இன்னைக்கு நம்ம JAMMU'S KITCHENல வந்து காளான் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால ஹெல்த்தியான ஃபுட் கூட. இந்த லீவ் டேஸ்ல அவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நான் 200 கிராம் அளவுக்கு வந்து காளான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். சோள மாவு. ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் 65 தூள் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் கல் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசால் வந்து நல்லா பிடிக்க வந்து இதை நம்ம 1/2 hour அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் எண்ணெயை நல்லா வந்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த காளான் நல்லா கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து போட்டு எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான காளான் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த லீவ் டேஸில். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.